Friends, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்கிளாஸஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இந்த கிளாஸில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு ஸோ காமனாக இருக்க ஆட்ரிபியூட்ஸ்லாம் வச்சுட்டு ஸோ அதுலேருந்து நம்ம சப் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம ஓவர் ரீட் பண்ணி ஸோ அதில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிமிலர் அதே தான் நம்ம பண்ண போகிறோம். பட் என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் ஸோ இன்டர்ஃபேஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து காமனாக இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த இன்டர்ஃபேஸில் எழுதிக்க போகிறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால அதே மாதிரி தான் காமனாக இருக்க ஃபங்க்ஷன்ஸில் எழுதிக்க போகிறோம். கீழே ஒரு சூப்பர் சப் கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ் ஓவர் ரைட் பண்ணி ஸோ அதில் இருக்கிற மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், இல்லைனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஆல்ரெடி நமக்கு தான் இது இருக்கே, பட் ஏன் நம்ம அதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்துட்டு நம்மளால அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோ இன்டர்ஃபேஸ்க்கோ பார்த்தீங்கன்னா நம்மளால ஓன் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து நம்ம டேரெக்டாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று கண்டிப்பாக ஹார்லி எம்ப்ளாயாக இருக்கணும், இல்லை சேலரிட் எம்ப்ளாயாக இருக்கணும், இல்லைன்னா அந்த மாதிரி எம்ப்ளாயாக இருக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து வெறும் எம்ப்ளாயியாக மட்டும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. ஸோ வெறும் எம்ப்ளாய்க்கு வந்து நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அது மீனிங்லெஸ். ஸோ எம்ப்ளாயி கண்டிப்பாக ஏதோ ஒரு கேட்டகரியில் தான் வர மாதிரி இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் வந்துட்டு அந்த அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் இந்த இன்டர்ஃபேஸ்க்கும் நம்மளால் ஆப்ஜெக்ட் வந்து தனியாக கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கான்செப்ட், அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம காமனாக வச்சிருக்கோம். ஸோ இதில் எப்படி நம்ம பிரிண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு வச்சிருக்கோமோ, ஸோ அதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஈட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 ஃபங்க்ஷன் காமனாக இருக்குன்னா ஸோ அது காமனாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பிளான்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ். ஸோ பிளான்ட்டுக்கு வந்து நம்ம டேரெக்டாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து ஏதோ ஒரு ரோஸ் இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் அந்த ஸ்பெசிஃபிக் பிளான்ட்டுக்கு தான் நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். பட் அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், க்ரோ அப்படிங்கிற மாதிரி காமன் ஃபங்க்ஷன்லாம் நம்ம இதில் எழுதிட்டு, ரோஸ்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்கான கலர் வந்து ரோஸ் அப்படிங்கிற கலர் கொடுக்கலாம். ஸோ தான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம கீழே கொடுத்துக்கலாம். ஸோ ஆனால் அந்த பிளான்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ அது எந்த ஒன்று வச்சா போதில்ல, ஏன் 2 வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் இன்டர்ஃபேஸ் ரெண்டுக்குமே நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர் இருக்காது. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்துட்டு நம்மளால எந்த வேல்யூவும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்டேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கன்ஸ்ட்ரக்டர் லாஜிக் அந்த மாதிரி